சார் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து இறந்துட்டாரு சார். ஓ லவ் பண்ண டைமில் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஓவர் திங்கிங் போய் ஒரு 1 இயர் நான் அதுலேருந்து வெளியே வரவே இல்லை. நம்ம இறந்துட்டோன்னா நம்மளும் அங்கே போயிடலாம், மேலே போயிட்டு அவங்க கூட இருக்கலாம், அவங்க நம்மளை கூப்பிடுறாங்க, லைக் அந்த மாதிரி யோசிச்சு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி வீட்டில் யார்கிட்டயுமே பேசாமல் இப்படியே இருந்துட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் வந்து லவ் ஆகி திரும்ப மேரேஜ் பண்ணிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் அவரை பற்றி நான் யோசிக்கல, பயங்கரமாக யோசிக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ணிட்டு வந்தார். கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மென்டல் ட்ராமா அப்படி இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் பண்ணீங்க நீங்க? இல்லை சார், அது நான் லவ் பீரியட்லேயே நான் அதில் வெளியே கொண்டு வந்துடுவேன். அவங்கள எப்பயுமே நான் நெகட்டிவாக யோசிக்க விட மாட்டேன். இவங்க நைட்டு தூங்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பீரியடில் நைட்டு தூங்கவே மாட்டாங்க. ஏதாவது போட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் நைட்டு தூங்கவே மாட்டாங்க. ஓவர் திங்கிங் ரைட்டு தான் சார். அந்த திங்கிங் வந்துட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை கொடுப்போம்.